MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival 9-piece chicken flat 299 9 oda swag verum 299 oda tag la no compromise unga side liyum enga side liyum it's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவது போல் தான் வரலாறு திரும்புகிறது தான். 2026 சட்டமன்றத்தில் விஜய் என்னும் நான்ற குரல் ஒலிக்க போகுது. ஒரு 4-5 எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளர்களை மட்டும்தான் தாவேக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்விமர்சனம் இருக்குல்ல. ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்ததுனாலையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விட்டதுனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதற்காக வாக்களிப்பார்கள் நினைச்சக்கூடாது. ஆல்ரெடிக்கு இங்க ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்கு, இது ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்கு. அப்ப இதை பார்த்து தான் இன்னைக்கு 75 ஆண்டுகள் 74 ஆண்டுகள் கட்சிகள் நீங்க அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவர் வரக்கூடியதை ஒரு நாள் தள்ளி போடுங்க, எங்க துணை முதல்வருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வந்து எல்லா இதுலயுமே தெரியாம போயிடும் அப்படின்றீங்க. விருதுநகர்ல அமைச்சர் இங்க இருந்து அவரோட நடத்தக்கூடிய ஐடி விங்குக்கு ஒரு 10 பேரை பிளைட்ல அனுப்பி வைக்கிறார். கிரிக்கெட் நிகழ்வு நடத்தணும், துணை முதல்வர் சந்தோஷப்படுத்தணும், உங்க பிறந்த நாள் அன்னைக்கு நான் இதை பண்ணியிருக்கிறேன். 1953 கூலி தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிஸ்டுகளா நீங்க திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க யாருக்கான ஸ்டாலின்னு கேட்கிறேன். கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு கணக்கு காட்டுறீங்கல்ல, அந்த சாப்பாடை எங்களுக்கு நாங்களே போட்டுக்க தெரியும், எங்களுடைய உரிமையை கொடுங்கன்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனுடைய உரிமையை கேட்கறான், நீ சாப்பாடு போடுற. அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மக்கள்? இது எல்லாமே விர்ச்சுவல் தானே சார். இல்ல நீங்க எப்படி விர்ச்சுவலா எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் என்ன இந்த பதட்டத்தை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆமா உண்மைதான், மாற்றமே கிடையாது. மக்கள் என்ன முடிவு பண்றானோ அதுதான் இங்க நடக்கும். இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கணும்ன்றது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க நெறியாளரா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கடந்த காலங்களை விட கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரவுடிசம் இன்னைக்கு பெருகி இருக்கு. ஈஸியா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ஜெயில உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறான், நாங்க இப்படிதான் கொல்லுவோம் வெட்டுவோம். உங்களுக்கு பத்திரிகையாளர்களா இருந்தவங்க இன்னைக்கு அவங்கள வாடகைக்கு கூப்பிட்டு இதுல இந்த திட்டத்தை அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டோம், இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது, நர்ஸுங்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு 4 நாள் ஃபுல்லா பஸ்ஸை ஓட்ட முடியாம நிறுத்தி வச்சிருந்தீங்களே, தனியார் கண்டக்டரும் டிரைவரையும் கூப்பிட்டு 45 நாள் சம்பளம் கொடுக்க முடியாத அவல நிலைக்கு ஆளாக்கப்படுறீங்க. பேருந்துகளையே தனியார் மயமாக்குறீங்க. நீங்க இன்னைக்கு ஒவ்வொன்றா தூய்மை பணியாளர்களை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது எதெல்லாம் விற்க போறீங்க? ஆனாலும் முதல்வர் எந்த கொம்பனும் குறை கூற முடியாத அரசாங்கமாகத்தான் திமுக அரசாங்கம் இருக்குன்னு கூட இப்ப சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு. மக்கள் குறை சொல்லணுமா கொம்பன் குறை சொல்லணும்? செங்கோட்டையன் அவர்களுக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் அவர்களுடைய அடுத்த போஸ்டிங்ல அவரை அமர்த்தியிருக்கீங்க. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம், காலங்கள் மாறலாம், கூட்டணிகள் வேற மாதிரி மாறலாம். அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறப்ப செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு ஒரு இடைஞ்சலா மாற மாட்டாரா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. தாவேக்காவும் திமுகவும் தான் பதிவு செஞ்சுட்டு வர. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் போட்டின்னு சொல்றாரு. இவரோட தலைமையை ஏத்துக்கிட்டு வரும்போது அவருக்கு என்ன நெருடல் இருக்க போகுது? ஆனா இதெல்லாம் பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி இதே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. நாங்க யாருடனும் கூட்டணி இல்லை, பார்வை வேற, மக்கள் யாரும் நம்பல. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜலீல் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். சார், இப்போ தாவேக்காவில் இணைந்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். அதிமுகவுடைய ஒன் ஆஃப் த முகமாக, தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகமாக, முன்னாள் அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவர் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். இந்த தருணம், ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வு உங்களுடைய பார்வை? இல்லை, இன்னைக்கு கடந்த ஆண்டு விக்கிரவாண்டி சாலையில் மிகப்பெரிய ஒரு மக்களுடைய எழுச்சியில் கட்டமைக்கப்பட்ட கோட்டை தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு மக்கள், ஒரு சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நேசத்தோடு கட்டமைக்கக்கூடிய ஒரு கோட்டையாக தான் இன்னைக்கு அப்படி பார்க்கப்படுது தமிழக வெற்றி கழகத்தில். இதை நிறைய பேர் கேலியும் கிண்டலுமாக பேசிக்கிட்டே தெரிஞ்ச காலங்கள் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி பேசின மூத்த பத்திரிகையாளர்களுடைய பார்வைன்ற ஒன்று இருந்துச்சு. இல்லை, இவங்களால் வர முடியாது, இத்தனை சதவீதம் தான், யார் வருவா யார் போவா, தொடர்ச்சியான இதே போன்ற விமர்சனங்கள் அத்தனையுமே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒருவருடைய பார்வையினுடைய திசை திரும்பும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த திசை திரும்பிடுச்சு அப்படின்னும் போது ஒரு சில மூத்த உண்மையான பத்திரிகையாளர்கள் சரியான முடிவு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தது அப்படின்றத சொல்கிறார். அது தாவேக்காவுக்கும் பலம் சேர்க்கும், செங்கோட்டையன் அவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்க்கும் அப்படின்றது ஒரு பார்வையாக வைக்கிறாங்க. ஆனால் சில பேருனுடைய கருத்துக்களும் பார்வைகளும் எப்படி இருக்குன்னு சொன்னால், இவர் இங்கே இல்லைன்னா அடுத்தது எங்கே போகணும்? திமுகவுக்கு தானே போகணும். 40 ஆண்டுகளாக போர் தொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எதிரிகளாக கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க.
இவர்கள் தான் எதிரி, அதிமுகவுக்கு திமுகவும், திமுகவுக்கும் அதிமுகவும் தான் எதிரின்றது தான் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டமைப்பில், அந்த கூடாரத்தில் அன்வர் ராஜா போகிறாரு, மைத்ரேயன் போகிறாரு, ஆர்எஸ் முருகன் போகிறாரு, மருது அழகராஜ் போகிறாரு, ஏற்கனவே போன செந்தில் பாலாஜி இருக்காங்க, PK சேகர்பாபு இருக்காங்க, ஜெகத் ரட்சகன் இருக்காங்க, இன்னும் பலர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ராஜகண்ணகன் இருக்காங்க. ஏறத்தாழ 9-10 பேருக்கு மேலே இருக்காங்க. இன்றைக்கி அமைச்சரவையில் இருக்காங்க. அத்தனை பேருமே நான் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க. தெளிவாக சொல்லப்போனால் திமுக அடிமட்ட தொண்டர்களை விட அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சரவை அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் பண்ணும். அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்டமைப்பை கொண்ட ஒரு இயக்கம் MG ராமச்சந்திரன் அவர்களால் கட்டமைக்கப்பட்டது, இந்த அம்மையாரால் வளர்த்தெடுக்கப்பட்டது, மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக இருந்தது. தொடர்ச்சியாக எல்லா காலகட்டங்களிலுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் சிம்ம சொப்பனமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதில் உள்ளவர்கள் திமுகவுக்கு போவது எப்பேற்பட்ட ஒரு கருத்தியலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. அதாவது அது செங்கோட்டையன் அவர்களுக்கே மன நெருக்கடி தான். அவர் ஜெயலலிதா அதை பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சுதான் அப்போ சரியான பாதை எது அப்படின்றத இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய இது இல்லை. அப்படிப்பட்ட இருந்தாலும் இதுக்கப்புறம் 200 ஆண்டுகளை இந்த அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய புத்தகம் என்கிட்ட இருக்குது. அதுதான் அந்த கட்டமைப்புன்னு அம்மையார் ஜெயலலிதா ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் பேசினது பொதுக்குழுவில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவங்க இறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சொல்லாடல்கள் எல்லாத்தையுமே மறந்தும் போது கூட இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவாக நம்ம போய் இங்கே தான் சேரணும் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு தமிழக மக்கள்கிட்ட அரசியல்வாதிகளை பற்றி இங்கே பேசவே வரல. ஏன்னா அவர் நாளொரு மேலேயும் பொழுதொரு வண்ணமாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் தலைவர் தளபதி அவர்கள் இங்கே பரிமாணம் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக வருவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டது. அப்போ இதுதான் நமக்கான கட்சி, இதுதான் மக்களுக்கான கட்சி, இதை தான் கட்டமைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், இதில் தான் நமக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்ததுனால கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்துகிட்டு இருக்கிறார் இன்று வரைக்கும். அதாவது நேற்று மாலை வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. அதை ராஜினாமா செய்து விட்டுட்டு தான் அவர் அங்கேருந்து வராரு. பத்திரிகையாளர்களும் செய்தி காட்சி ஊடகங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமே நான் எவ்வளவு மனவேதனையில் இருந்திருப்பேன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சா அப்படின்றார். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கும்போது அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு இது வேணும். அதனால் அவருடைய ஜனநாயக உரிமை, இந்த ஜனநாயகத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை, மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இங்கே ஜனநாயக கடமை ஆற்றணும்னு நினைக்கிறாரு, மக்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதற்கான தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பலம் அப்படிங்கிறது ஒரு காமன் நரேட்டிவ். இப்போது பொதுமக்களை விட்டுருங்க, தாவேகா தொண்டர்களுக்குள்ள இந்த 50 வருட கால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் நம்ம கட்சிக்குள்ளே வர்றாரு அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பேசிக்கிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான தாட்லாம் உள்ளே ஓடிட்டு இருக்கும்ல. நிச்சயமா அது கடந்த ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அதுதான் ஒரே வரியில் தான் சொல்கிறது, தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவது போல் தான் வரலாறு திரும்புகிறது தான். புரியுதுங்களா? அன்றைக்கு 77, இன்னைக்கு 2026 சட்டமன்றத்தில் விஜய் என்னும் நான்ற குரல் ஒழிக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனுடைய வெளிப்பாடாக இதை பார்க்குறாங்கன்னு சொல்கிறேன். ஒரு 4-5 MLA சீட்டுக்கான வேட்பாளர்களை மட்டும்தான் தாவேகா வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்விமர்சனம் இருக்குல்ல சார். இப்போ கோபி சார் நிற்கிறாங்க, செங்கோட்டையன் சார் நிற்கிறாரு, தாவேகா சார்பாக நிற்கிறாருன்னா ஓகே, நம்ம அனுமானமாக சொல்லலாம் வெற்றி உறுதி. ஏன்னா அவர் அங்கே ஏற்கனவே தன்னுடைய காலை பதிச்சிருக்காரு. மேபி இரட்டையில இல்லாமல் இந்த தடவை போட்டியிடுறதா இருந்தாலும் அவருக்குன்னு அங்கே ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப கோபிச்செட்டிப்பாளையம் விஜய் சார் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு உண்டான கரிஸ்மா. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக பரவலாக பெய்த மழை போல் தமிழ்நாடு முழுவதும் அந்த வாக்கு பதிவாகுமா அப்படிங்கிறது கேள்விதாங்கிறாங்க. இல்லை, நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்ததுனாலையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விட்டதுனால இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதற்காக வாக்களிப்பார்கள்னு நினச்சிடக்கூடாது. ஆல்ரெடிக்கு இங்கே ஒரு கரிஷ்மாட்டிக் இருக்குது, இது ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ இதை பார்த்து தான் இன்றைக்கி 75 ஆண்டுகள் 74 ஆண்டுகள் கட்சிகள் நீங்கள் அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் வரக்கூடியதை ஒரு நாள் தள்ளி போடுங்க,
எங்கள் துணை முதல்வரனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வந்து எல்லா இதுலேயுமே தெரியாமல் போயிடும் அப்படின்றீங்க. நம்ம விருதுநகரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இங்கேருந்து ஒரு அவரோட நடத்தக்கூடிய ஐடி விங்குக்கு ஒரு 10 பேரை ஃப்ளைட்டில் அனுப்பி வைக்கிறார். என்னென்னா கிரிக்கெட் நிகழ்வு நடத்தணும், துணை முதல்வர் சந்தோஷப்படுத்தணும், உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நான் இதை பண்ணியிருக்கிறேன். கடும் மழை பொழிந்ததால் அங்கேருந்து ரத்து செய்யப்பட்டு எல்லாருமே இங்கே திரும்பி வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. 1953 கூலி தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே. ஏகாதிபத்தியத்தினுடைய கம்யூனிஸ்டுகளா நீங்கன்னு திரும்ப திரும்ப பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க யாருக்கான ஸ்டாலின்னு கேட்கிறேன். நீங்க எந்த கம்யூனிசத்து புத்தகத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்கிறேன். எந்த தார்மீக அடிப்படையில் அவர்கள் கூப்பிட்டாலும் நீங்க வந்து மானத்தோட சொல்லியிருக்கணும். கம்யூனிஸ்டுகளை பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவும் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றதை நீங்க சொல்லியிருக்கணும். அதனாலதான் நீங்க அறிவு திருவிழா நடத்தினது தப்புன்றதை நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? இங்க இருக்கக்கூடிய கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு கணக்கு காட்டுறீங்கல்ல, அந்த சாப்பாடை எங்களுக்கு நாங்களே போட்டுக்க தெரியும், சாப்பிட்டுக்க தெரியும், எங்களுடைய உரிமையை கொடுங்கன்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனுடைய உரிமையை கேட்கறான், நீ சாப்பாடு போடுற. அப்ப நீ என்னவா நினைச்சிக்கிட்டு இருக்கேன்? மக்கள் சாப்பாடு போட்டால் எங்கெல்லாம் சரியாயிடுன்றீங்களா? இருக்கக்கூடிய சென்னை மண்டலத்தில் மட்டும்தானே போடுறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க சோறு போட்டீங்களா? அப்ப நீங்க கபடதாரின்னா அப்பாவா தானே இருக்கிறீங்க, அவருடைய மகன் குட்டியப்பாவும் இருக்கீங்க. அப்ப எப்படி இதை கட்டமைக்க போறீங்க? அப்ப தொடர்ச்சியா நீங்க மக்கள் இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அந்த போல இவர் ஒருத்தர் வருவதுனால ஒட்டுமொத்த தமிழகமும் ஓட்டு போட்டுருன்றது இல்லை. ஒட்டுமொத்த தமிழகமும் மாற்றத்தை நோக்கி இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான தலைவரா தலைமையா தளபதியை அவர்களை தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்குது. அதுல ஓட்டு போடுறதுல 1% கூட எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு கூட கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு 6-7% கூடி இருக்குன்றதான் சொல்ல முடியும். அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு 20% வாக்குகள் இருந்தது. இன்னைக்கு 27% 29% வாக்குகள் இருக்கு. இது மறுக்க முடியாத உண்மை. இது எல்லாமே விர்ச்சுவல் தானே சார்? இல்ல நீங்க எப்படி தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பதட்டங்களை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஆமா, உண்மைதான், மாற்றமே கிடையாது. இந்த பதட்டங்களை வச்சு நீங்க எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்த பிறகு அந்த அம்மையார் எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க குற்றவாளி இல்ல, தோத்துருக்கணும்ல, எப்படி ஜெயிச்சாங்க? மக்கள் என்ன முடிவு பண்றாங்க அதுதான் இங்க நடக்கும். நீங்க வந்து இந்த கட்டாய ஆட்சி, இந்த மன்னர் ஆட்சி முறையை ஒழிக்கணும்ன்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க நெறியாளராக உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கடந்த காலங்களை விட கிரைம் ரேட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, வேலைக்கு போகக்கூடிய இடத்துல அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடியவங்க அந்த தங்கைமார்கள் அக்காமார்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்கன்னு இல்லைன்றதை சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சாராயங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குரூப் கேங், அதாவது கேங் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரவுடிசம் இன்னைக்கு பெருகி இருக்கு. ஈஸியா ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ஒருத்தர் ஜெயிலில் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறான், நாங்கள் இப்படி தான் கொல்லுவோம் வெட்டுவோம், எப்படி வந்தோம் அப்படி வந்தோன்றது. அது ஒரு பேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது தொடர்ச்சியாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. எதை நீங்கள் தடுத்தீங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் ஒரு கல்லூரியில் இப்போ ஒரு விழாவில் பேசுகிறாங்க, இன்ஸ்டாவில் வந்து எதுவும் பண்ண. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் நீங்கள் சொல்லலாமா? டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்துருக்கணும், இன்ஸ்டாவை தடை பண்ணியிருக்கணும்ல, ஏன் இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க? இந்த ரீல்ஸ்னால எவ்வளவு கேவலங்களும் அவலங்களும் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் தடுத்துருக்கணும்ல. சாமானியவனுக்கு, போராடக்கூடியவனுக்கு இன்னைக்கு 117 நாள், இன்னையோட 118வது நாள், தொடர்ச்சியாக 100வது நாள் கடலில் இறங்கி மாரளவு தண்ணியில் போராடுறான். அவனுக்கான சுதந்திரம் இங்கே இல்லை. அவனுக்கான கம்யூனிசத்தை பேசக்கூடிய தொழிலாளர் நலன் இல்லை. அவனுக்கான ஊதியம் இல்லை. அப்போ நீங்கள் எதை சொல்ல வரீங்க? மக்கள்கிட்ட எதை கொண்டு வந்து கட்டமைக்க போறீங்க? கடந்த தீபாவளி அப்போ நம்ம சாம்சங் தொழிலாளர்கள் அடித்து ஓட விட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அவனுங்க பண்ண பாவங்கள் என்ன? அவங்களுடைய உரிமையை கேட்கக்கூடியதா? அப்போ அவங்களுடைய உரிமைகள் கேட்கப்படும் போதெல்லாம் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, மறுக்கப்படுது. இது எப்படி ஸ்டாலினுடைய அரசாங்கம், கம்யூனிசத்தினுடைய அரசாங்கமாக இருக்கும்? அப்போ மக்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இப்போவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு பத்திரிகையாளர்களாக இருந்தவங்க இன்றைக்கி அவங்கள வாடகைக்கு கூப்பிட்டு இதில் இந்த திட்டத்தை அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டோம், இன்றைக்கி தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது, எல்லா லெவல்லையுமே அதிகமாக இருக்குன்னா நர்ஸுங்களுக்கு ஊதியம் கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே? ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக 4 நாள் ஃபுல்லாக பஸ்ஸை ஓட்ட முடியாமல் நிறுத்தி வச்சுருந்தீங்களே, தனியார் கண்டக்டரும் டிரைவரையும் கூப்பிட்டு 45 நாள் சம்பளம் கொடுக்க முடியாத ஏன் அவல நிலைக்கு ஏன் ஆளாக்கப்படுறீங்க? இருக்கக்கூடிய பேருந்துகளை ஏன் தனியார் மயமாக்குறீங்க? மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய விமான சேவையை விற்கிது, எல்ஐசி பங்குகளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதானி போர்ட்டுகள் அத்தனையும் அதானிகளினுடைய போர்ட்டுகளாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொன்றா தூய்மை பணியாளர்களை விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இதை விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, பஸ்ஸை விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது எதெல்லாம் விற்க போகிறீங்க? ஆனாலும் முதல்வர் வந்து எந்த கொம்பனும் குறை கூற முடியாத அரசாங்கமாகத்தான் திமுக அரசாங்கம் இருக்குன்னு கூட இப்போ சமீபத்தில் கூட பேசியிருந்தாரு சார். மக்கள் குறை சொல்லணுமா, கொம்பன் குறை சொல்லணுமா? எனக்கு புரியலையே. தலைவர் தளபதி 2 வரியில் சொல்லிட்டார். மர்மயோகி படத்தில் கரிகாலனுடைய கேரக்டரையும் வசனத்தையும் சொல்லிட்டார். புரியுதுங்களா? குறி வச்சா இற விழணும், சரிங்களா? குறி தப்பக்கூடாது, தப்புறதா இருந்தால் குறி வைக்கலன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இன்னும் சினிமா டயலாக் யார்? உங்கள் அப்பா தான் எழுதினாரு சினிமாவுக்கு டயலாக்கு, நீங்கள் இல்லை. அது பாஸ் அவுட்டு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு ஏதாவது பேசுங்க. அதே விமர்சனத்தை தானே உங்கள் மேலேயும் வைக்கிறாங்க. தலைவர் விஜய் வந்து சினிமா டயலாக் மட்டும்தான் பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ களத்தில் ஏன் கதறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு ரோட் ஷோ போகிறதுக்கு இன்றைக்கி அனுமதி இருக்குது. அப்போ இப்போ இங்கே நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாத்துலேயும் ஜனநாயகத்தை பேசுகிறவங்க பேசுங்க, சமூக நீதியை பேசுகிறவங்க பேசுங்க. எதை சமூக நீதின்னு சொல்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்களா? சமூக நீதிக்கான கட்டமைப்புகளை நீங்கள் என்ன உருவாக்கியிருக்கிறீங்க? அணில் குஞ்சுகள் இதை தாண்டி நீங்கள் என்ன பெருசாக ஒரு குற்றச்சாட்டை வைங்க. விமர்சனங்கள் 1000 பண்ணுறீங்கல்ல, குற்றச்சாட்டு என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? 1000 இருக்குது. உங்களுடைய அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலேயும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவி 14 வருஷமா திருடியா இருந்திருக்கிறா. என்ன கட்டமைப்புல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடி பயலும் உங்களுடைய ஷேடோவில் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான், நிழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆதாரங்கள் இருக்கு, தோண்ட எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. கேட்டால் யார் அந்த சார்னா இவர் தான் அந்த சார்னு மடைமாற்றம் பண்ணிட்டு போறீங்க. இன்னைக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு மாற்ற போறீங்க? இந்த பிப்ரவரியில் எப்படியோ எலெக்ஷன் தேதி அறிவிப்பாங்களா இல்லையா? உங்களுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய 90 நாட்கள் வாழ்க்கை மட்டும்தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பு, உட்கட்சி கட்டமைப்புல இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜய் அவர்களுடைய அடுத்த போஸ்டிங்கில் அவரை வந்து அமர்த்தியிருக்கீங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரங்கள்லாம் நிறைய நெகட்டிவாக வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது. நெகட்டிவ் நியூஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. பதவி கொடுக்கறதுல இருந்து நிறைய பொதுச் செயலாளர் மேலே குற்றச்சாட்டு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் இப்போ உள்ளே வர்றப்ப இந்த தலைமைக்கு தலைமை இப்போ ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாதுங்கிற கதையெல்லாம் அரசியலில் நம்ம பார்த்துருக்கோம். அது கலைஞர் கருணாநிதி வைகோ அவர்கள் காலத்திலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். திமுக வந்து 1000 விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாம் வர ஒன்றும் செங்கோட்டையன் மேலே பெரிய ஆள் இல்லைன்றது, வந்ததுக்கப்புறம் இப்படி பேசுகிறது, அதே அவங்கள்ட்ட போனால் மிகப்பெரிய ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறது, மருது அழகராஜையும் ஆர்எஸ் முருகனையும் கொடி கட்டி பறக்க விடுறது, ஆனால் செங்கோட்டையன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்வது வந்து இவர்கள் ஒரு திரியாக பற்ற வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க வரமாட்டாங்க, சொல்லுவாங்க, பேர் அறிவிப்பாங்க, கொடி அறிவிக்க மாட்டாங்க, மாநாடு போட மாட்டாங்க. மாநாடு போடுவதற்கு போது எத்தனை விமர்சனங்களை இந்த திமுக அரசு செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மாநாடு நடக்காது, வரமாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, இவ்வளோ பேர் தான் வருவாங்க, அவ்வளோ பேர் தான் வருவாங்க, எல்லாத்தையும் தகுடு பொடியாக்கிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் 2வது மாநாட்டிலையும் பண்ணீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்ன அத்தனையுமே நிறுத்து போச்சு இல்லையா? ஆனால் அத்தனையிலையுமே தான் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார், புரியுதுங்களா? இன்றைக்கி நல்ல தெளிவாக ஒரு இது, அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், புரியுதுங்களா? இந்த அமைப்பு செயலாளரை தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், புரியுதுங்களா? நிர்வாக ரீதியில், அதாவது கட்சிக்குள்ளே கட்டமைக்கக்கூடிய விஷயங்களில் அமைப்பு செயலாளர்கிட்ட என்ன அறிவுரைகள் பெறணுமோ அதுக்கான அறிவுரைகள் பெற முடியும், அதுக்கான திருத்தங்கள் நடைபெறும், புரியுதுங்களா? இல்லை இவர் இருக்கிறாருன்னா, இவர் பொதுச் செயலாளர்னா இவருக்கு என்ன அங்கீகாரமோ, ரெண்டும் வேறு ஒன்று கிடையாது, புரியுதுங்களா? அதே மாதிரி தலைமை நிலைய செயலாளர்கள்னு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இதில் ஆக்டிவான இதுக்கு ஒரு இது வர முடியுமானா, இல்லை கட்சியினுடைய கட்டமைப்புகள் வேறு. அவருடைய பொறுப்புகளில் தான் அவங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்க முடியும். இவருக்கு இருக்கிறதுனால, இத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட அவங்க கட்சியிலே 2-3 முதல்வர்களை பார்த்துருக்கிறாரு, 4 முதல்வர்களை 5 முதல்வர்களை பார்த்துருக்கிறாரு இல்லையா? ஆமாம் 50 ஆண்டுகளில் அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அண்ணா காலத்திலே அரசியலில் இருக்கிறாரு அண்ணாவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்தோன்னா அவங்க கட்சியிலே ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 8-9 முதல்வர்களை பார்த்தவர் அவருக்குன்ற ஒரு தெளிவு இருக்கும், பார்வை இருக்கும். கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறாரு அரசியல் காலத்தில்.
அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பை தமிழக வெற்றிக் கழகம் உரிய மரியாதையை அவருக்கு கொடுத்துருக்கு. அதாவது என்ன சொல்ல, இரட்டை குழல் துப்பாக்கியிலிருந்து எப்படி பாயக்கூடிய தோட்டாக்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே கிக்கரில் அழுத்தும் போது ட்ரிகர் பண்ணும்போது பாயுதோ, அதே போல் வேகத்தில் பாய்ச்சல்ல அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இருப்பார்கள்ன்றது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பார்வையா. நல்ல உவமை. அதே நேரத்தில் சார், இப்போ செங்கோட்டையன் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, நாளைக்கு அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம். சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்லிட்டு தாமரை சின்னத்துக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்த திமுகவை நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு முகங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், கூட்டணிகள் வேற மாதிரி மாறலாம். அப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறப்ப செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு ஒரு இடைஞ்சலா மாற மாட்டாரா? இல்லை, இதனால ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினராக ஆயிட்டார் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். இனி அவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருந்திருக்கலாம், இப்போது கிடையாது. இப்போ முழு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளராக தான் இருக்கான். இப்போ அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லை, அவர் வீட்டில் ஒரு விசேஷம், ஏற்கனவே வீட்டில் ஒரு விசேஷம்னா அந்த அதிமுகவில் இருந்து யாரோ ஒரு சிலர் கூட அவரால் வர முடியாமல் தவிர்க்கலாம். இன்றைக்கி அவருக்கு எது ஒன்றுனாலும் பல லட்ச தாவேகா தொண்டர்கள் அவரை சுற்றி நிற்பாங்க, அவரை பாதுகாப்பாங்க கேடயமா. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இவர் இருக்கிறத தாண்டி ஒரு அரசியலுக்காக வந்து இப்படி ஒரு கூட்டத்தை முதல்ல அதிமுக பிஜேபியை விட்டு வருமானதே பெரிய கேள்வி. புரியுதுங்களா? அதிமுகவினுடைய கூடாரங்கள் காலியாகவும் ஆயிடுச்சு. என்ன, அது யாராக இருக்கட்டும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், இவர் மைத்ரேயனாக இருக்கட்டும், இப்போ இப்படி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூடாரங்கள் காலியாகக்கூடிய நிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலத்திலையும் வருன்றது சொல்கிறாங்க. டிசம்பர் ஜனவரியில் இன்னும் அதிகரிக்கும்ன்றதை சொல்கிறாங்க. முதல்ல அவர்களுடைய கட்சிகளை அவர் கட்டமைக்கட்டும், அப்புறமா தேர்தல் கூட்டணி யுகங்களுக்கு வரட்டும். திரும்பவும் சொல்கிறேன், தலைவர் தளபதி அவர்கள் கடைசியாக நடந்த காஞ்சிபுரத்தில் சுங்காசத்திரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் பதிவு செய்கிறாரு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. தாவேக்காவும் திமுகவும் தான் பதிவு செஞ்சுட்டு வர்றார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையில தான் போட்டின்னு சொல்றாரு. இவரோட தலைமையை ஏத்துக்கிட்டு வரும்போது அவருக்கு என்ன நெருடல் இருக்க போகுது இல்லையா? இவருடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு அதிமுக வந்து சேருதுன்னா அவருக்கு என்ன நெருடல் இருக்க போகுது? இருக்க போறது இல்லையே. ஆனா இதெல்லாம் பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி இதே நிலைப்பாட்டுல தான் இருந்தாங்க. நாங்க யாருடனும் தமிழர்களோட பார்வை வேற, மக்கள் யாரும் நம்பல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2.7% 9% வாக்குகள் வந்து 2017 ஜனவரி காலகட்டத்தில் மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ எந்த அரசியல்வாதிக்கும் அங்கே உள்ள இடம் இல்லை, அதனால நாங்கள் அவரையுமே உள்ள அனுமதிக்கலை, வெளியில தான் அவர் போய் நின்றுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மாற்று ஒன்று வேணும்னு இந்த இளைஞர் பட்டாளம் பேசப்பட்டது. அப்போ தான் ஒரு 2-3 கட்சிகள்லாம் கூட ஆரம்பித்தது. நண்பர் காமேஷ் கூட அந்த மாதிரி ஒரு கட்சியை தான் ஆரம்பித்தார், தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிட்டு. சகோதரன் எபினேசர் வந்து என் தேசம் என் உரிமைன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இது போக இன்னும் 2-3 பேர்லாம் கூட ஆரம்பித்தாங்க. நம்மளையும் அப்போ கூப்பிட்டாங்க, நமக்கு போவதற்கு விருப்பங்கள் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்கும் போது இவருடைய பேச்சுக்களில் எந்த ஒரு தெளிவும் இல்லை. அதே மாதிரி முன்னாடி இவரோட பயணம் செஞ்சவங்க தொடர்ச்சியாக இவரோட பயணம் செய்கிறாங்களான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி தான். இப்போது நம்ம இவர் பத்திரிகையாளர் தியாகு இருக்கிறார் இல்லைங்களா, அவர் எப்பேற்பட்டவர்ன்றது தெரியும் இல்லையா? அவர் அனுபவிக்காத சிறைவாசங்கள்லாம் கிடையாது. அவருடைய எழுத்துக்கள் எப்படிப்பட்டதோ ஆளுமையானதுன்றது தெரியும். அப்போ யார் அவர் கூட 4 பேர் பயணம் பண்ணியிருப்பாங்களா? இன்றைக்கு வரைக்கும் அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன்னா ஒரு மேற்கோள் தான் காட்டுறேன். அவர் பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸில் இல்லை. ஆனால் கருத்தியெல்லாம் மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ, அதை மக்களை காக்கணுமோ அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை போல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பெரியார் கொள்கையில் பேசணும் அண்ணன், இப்போ கொளத்தூர் மணியண்ணன் இருக்கிறாரு, ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இப்போ தோழர் திருமுருகன் காந்தி எடுத்துக்கோங்க, அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர் கூட பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கேள்விக்குறியாகுதா இல்லையா? சீமான் அவர்களை யாரும் நம்பலை. இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இத்தனை சதவீதம். அவர் என்ன கற்பனையில் இருக்கிறாருன்னா இன்னைக்கும் இதே போல இருக்குதுன்னு நினைக்கிறார். அப்போது நான் என்ன இப்போ எப்படி பேசுவோம்? 8% அவருக்கு, மற்ற கட்சிகள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு 100% ஆயிடுச்சா? தாவேக்காக்கு வந்திருக்க கூட்டத்துக்கு அப்போ வேற்று கிரகத்திலேருந்து வந்துருச்சா?
இல்லை வேறொரு மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சாங்க வாக்குகளை? MCR Pure Cotton Club, formals and casual shirts. The Great KFC Festival. புதிய பீட்சா மீல் flat 299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.